பாகிஸ்தான் பிளேயர்கள் கிட்ட நம்ம இந்திய பிளேயர்கள் யாரும் வந்து கை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு பாகிஸ்தான் கேப்டன் அவர் தான் முதல்ல சொன்னதாக தற்போது நம்ம இந்திய அணியின் கேப்டனான சூரியகுமார் யாதவ் யாரும் எதிர்பார்க்காத ஒரு தகவல் ஒன்று இப்ப சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியிட்டிருக்காரு. அதாவது இந்தியா வந்து இப்படி நாகரிகம் தெரியாத ஒரு நாடு கிடையாது. ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா கை கொடுத்துட்டு போறது தான் நாகரிகமான கிரிக்கெட்டாக இருக்கும். ஆனா இந்திய பிளேயர்கள் யாரும் வந்து எங்க கிட்ட கை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு பாகிஸ்தான் கேப்டன் முன்னதாகவே அவர் சொன்னாரு. அதன்படிதான் அந்த இடத்துல நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்னு தற்போது புதிய விஷயம் ஒண்ணு சூரியகுமார் யாதவ் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி நம்ம இந்திய கேப்டனான சூரியகுமார் யாதவ் அவர்கிட்ட பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அவர் என்னதான் சொல்லியிருக்காரு. இதுல பாகிஸ்தான் அவங்க இரட்டிப்பு வேஷம் போடுறாங்க, எல்லாரும் முன்னாடியுமே இரட்டிப்பு வேஷம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தற்போது சூரியகுமார் யாதவ் கோபமான ஒரு பதிவு தற்போது வெளியிட்டிருக்காரு. இதை பார்க்குறப்ப நம்ம எல்லாருக்குமே பாகிஸ்தான் இந்த அளவுக்கு அவங்க மோசமா செயல்படுறாங்களா அப்படின்னு கேட்குற எல்லாருக்குமே அதிர்ச்சி அளிக்கும் விதமாக தான் இருக்கு. ஸோ அது எல்லாமே டீட்டெயிலாக என்னென்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆசிய கோப்பை ஓப்பனிங் செரமனி அந்த இடத்துலயே 8 அணியின் கேப்டன்கள் எல்லா கேப்டன்களுமே ஸ்டேஜ் மேலே உட்காந்துக்கிட்டு ஒருத்தராக மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. ஸோ எல்லாருமே எந்திரிச்சு நின்று அங்கே இருந்து புறப்படுறப்ப ஒரு நாட்டின் கேப்டன் எல்லாருமே சக கேப்டன்கள் எல்லாருக்கிட்டையுமே கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துலயே பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் நம்ம சூரியகுமார் யாதவ் அவர்கிட்ட கை கொடுக்காம அந்த இடத்துல இருந்து அவர் நகர்ந்து ஓரமா போனதை நம்ம எல்லாராலையுமே பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த இடத்துலயே பாகிஸ்தான் கேப்டன் அவர் மேல விமர்சனம் வைக்கப்பட்டது. சர்ச்சையான கருத்துக்கள் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனாலுமே இந்த விஷயம் அதுக்கப்புறமா பெருசா பேசப்படலை. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் ஆட்டத்துக்கும் இடையே கிட்டத்தட்ட ஒரு வாரம் அப்ப இருந்ததால தொடர்ந்து இந்த விஷயம் யாருமே பெருசா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இல்லாம இருந்துச்சு. இப்படி இருக்க நேற்று ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் அணியும் மோதிருந்த இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதாவது சூரியகுமார் யாதவ் அவர் வின்னிங் ஷாட் அடிக்கிறாரு. அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சூரியகுமார் யாதவ் அதுக்கப்புறமா சிவம் துபே 2 பேருமே அங்க இருந்து புறப்பட்டு போயிட்டாங்க. ஸோ புறப்பட்டு போனது மட்டும் இல்லாம அங்க இருந்த ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே டக் அவுட்ல இருந்து கிளம்பி ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு உள்ளே போயிட்டாங்க. இதனால நம்ம இந்திய பிளேயர்கள் பின்னாடியே பாகிஸ்தான் பிளேயர்கள் அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது டக் அவுட்ல நின்றுகிட்டே நம்ம இந்திய பிளேயர்கள் வருவாங்க, ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பாகிஸ்தான் பிளேயர்கள் எல்லாருமே மைதானத்திலேயே சில நிமிடங்கள் அவங்க காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்திய பிளேயர்கள் யாருமே வரல அப்படின்னதுமே கோபத்தோட பாகிஸ்தான் பிளேயர்கள் எல்லாருமே அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு உள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறமா யாருமே வெளியே வரல. முக்கியமா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன், தோல்வி அணிக்கான போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அவர் தான் ஃபர்ஸ்ட் பேசணும். ஆனா சல்மான் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு உள்ள போயிட்டு அவர் வெளியே வரவே இல்லை. இதனால சல்மான் பாகிஸ்தான் கேப்டன் அவங்க ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு முன்னாடியே சூரியகுமார் யாதவ் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனை பேசிட்டு முடிச்சுக்கிட்டாரு. பாகிஸ்தான் கேப்டன் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனுக்கும் நேத்து வரல. ஸோ இதனால அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நம்ம இந்தியா செஞ்சது தவறு. அதாவது சூரியகுமார் யாதவ் கை கொடுக்காம அவர் அப்படி போயிருக்க கூடாது. இதனால இந்தியா மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே தொடர்ந்து இந்த கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதற்கு முழுசா கேள்விப்பட்ட சூரியகுமார் யாதவ் இப்ப சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முழுசா என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு அதிர்ச்சி தரும் கருத்தை சூரியகுமார் யாதவ் சொல்லியிருக்காரு. அதாவது என்ன நடந்துச்சு, நாங்க ஏன் கை கொடுக்காம போனோம் அப்படிங்கிற முழு விவரத்தையும் சூரியகுமார் யாதவ் சொல்லியிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் செரமனி நடந்தப்பவே சல்மான் எனக்கு கை கொடுக்காம அவர் போனது எனக்கு தெரியும், நானும் அதை கவனிச்சிருந்தேன். ஆனாலுமே அது எதர்ச்சியாக நடந்திருக்கும், பெருசா அந்த விஷயத்த நான் எடுத்துக்கல. அதே போல இந்திய கிரிக்கெட் மேனேஜ்மெண்ட் யாருமே அதை பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் நாங்க அதை யோசிக்கவே இல்லை. ஆனா அதுக்கப்புறமாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு சல்மான் வேணும்னே எனக்கு கை கொடுக்காம அவர் போயிருக்காரு அப்படின்னு. ஏன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த மேட்சுக்கு முன்னாடி அம்பையர் வந்து சூரியகுமார் யாதவ் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது சல்மான் அவர் வந்து டாஸ் போட்டதுக்கு அப்புறமா 2 பேருமே பேசினதுக்கு அப்புறமா சல்மான் உங்ககிட்ட அவர் கை கொடுக்க விருப்பப்படலை, அதனால நீங்களும் கை கொடுக்க முன் வராதிங்க. அந்த இடத்துல 2 பேருமே டாஸ் போட்டுட்டு பேசிட்டு சகஜமா 2 பேருமே அங்கிருந்து போயிடுங்க. கை கொடுக்குற இந்த முறை அந்த இடத்துல வேண்டாம், நீங்க அதை தவிர்த்துருங்க. சல்மான் அவரும் இதை தான் விருப்பப்படுறாரு, அதனால ஷேக் ஹேண்ட்ஸ் டாஸ் போட்டதுக்கு அப்புறமா வேண்டாம் அப்படின்னு அம்பையர் கிட்ட சல்மான் அதாவது பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் சொல்லி சூரியகுமார் யாதவ் கிட்ட இந்த விஷயத்தை அவர் சொல்ல வச்சிருக்காரு. ஸோ அம்பையரும் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் அவர்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதனால தான் நேற்று டாஸ் போடுறப்ப நம்மள யார் இந்த விஷயத்த கரெக்டாக கவனிச்சிருப்போம் அப்படின்னு தெரியல, ஆனால் நான் கவனிச்சிருந்தேன்.
டாஸ் போடுறப்ப சல்மான் பார்த்தீங்கன்னா அவர் டாஸ் ஜெயிச்சாரு. அவர் ஃபர்ஸ்ட் பேசிட்டு நாங்க பேட்டிங் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப நம்ம சூரியகுமார் கிட்ட கை கொடுக்காமலே தான் அங்க இருந்து போயிருப்பாரு. ஸோ அந்த அதிர்ச்சி நம்ம சூரியகுமார் யாதவ் அவர்கிட்ட துளி கூட தெரியாது. ஏன்னா ஏற்கனவே அம்பையர் வந்து சொல்லிட்டாங்க சல்மான் அவர் கை கொடுக்க மாட்டாரு அப்படின்னு. அதனால சூரியகுமார் யாதவ் அந்த அதிர்ச்சி அவர்கிட்ட தெரியல. அதனால இந்த விஷயம் பெருசா அப்போது பார்க்கப்படல. ஆனா இப்ப இந்த விஷயம் கம்ப்ளீட்டா நம்ம இந்தியா தான் பெருசா தப்பு பண்ணிட்டாங்க, நாங்க தான் கை கொடுக்காம போயிட்டோம் அப்படின்னு எல்லாருமே மீடியா உள்ளிட்ட எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த நெகட்டிவா நம்ம இந்தியா பக்கம் திருப்ப ஆரம்பிச்சதால சூரியகுமார் யாதவ் முழுசா உண்மையா அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத புட்டு புட்டு வச்சிருக்காரு. அதாவது முன்னதாகவே அம்பையர் வந்து தான் கிட்ட சொன்னாங்க சல்மான் அவர் கை கொடுக்க விருப்பப்படல, அதனால நீங்களும் கை கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் சல்மான் அவருக்கு கை கொடுக்கல, அவரும் என்கிட்ட கை கொடுக்க முன் வரல அந்த இடத்துல. ஸோ இதே முறையை தான் ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நாங்க பின்பற்றினோம். நாங்க கை கொடுக்க போய் அவங்க என்னமோ இந்த மேட்ச்ல வேற தோல்வி அடைஞ்சிருக்காங்க, அவங்க கோவமா மூஞ்சை திருப்பிட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பா அது இந்தியாவுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு அவமானமாக தான் இருக்கும். இந்தியாவுக்கு ஒரு அவமானம் ஏற்படுதுன்னா எந்த இடத்துலையுமே அது ஏற்படுதுன்னா நிச்சயமாக நாங்க அதுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். பாகிஸ்தான் ஏற்கனவே எங்க கிட்ட கை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க கேப்டன் சல்மான் சொன்னதை தான் டாஸ் போடுறப்பையும் அதே போல ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமாகவும் நானும் சிவம் துபையும் அந்த இடத்துல மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா சகஜமா நாங்க நடந்து போயிட்டோம். எங்க மனசுல எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லை அந்த இடத்துல. ஏன்னா பாகிஸ்தான் அவங்களே கை கொடுக்க வேணாம்னு சொன்னதால தான் அந்த விஷயத்த நாங்க செஞ்சோம். இல்லாம போனா இந்தியா இப்படி மற்ற சக நாடுகளை மதிக்காத ஒரு நாடு கிடையாது. எதிரி நாடாக இருந்தாலும் விளையாட்டு அப்படின்னு வந்துட்டா அங்க கடைபிடிக்க வேண்டிய அந்த முறையை நிச்சயமாக இந்தியா கடைபிடிக்கும். ஆனா பாகிஸ்தான் கேப்டன் அவர் சொன்னதின் அடிப்படையில் தான் அந்த இடத்துல நாங்கள் கை கொடுக்காம போனோம். அதுக்கப்புறமா அங்கே இருந்து ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு கூட நாங்கள் போயிட்டோம், வெளியே வரல. டைரக்டா போஸ்ட் மேட்ச்சுக்கு தான் வெளியே வந்தோம். இதுதான் நடந்தது. இந்த ஆசிய கோப்பை தோங்குறப்ப செர்மனி அப்போ கூட பாகிஸ்தான் கேப்டன் எங்களை தவிர்த்தாரு. அதே போல டாஸ் போடுறப்பையும் அவர் தவிர்த்தாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து அதே போல பாகிஸ்தான் கேப்டன் அவர் சொன்னதின் அடிப்படையில் தான் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் கை கொடுக்காம அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போனோம். இதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க பாகிஸ்தான் கேப்டன் அவர் சொன்ன விஷயம் தான் இருக்கே தவிர அவங்க சொல்லாம நாங்க இந்த விஷயத்த செய்யல. பாகிஸ்தான் கேப்டன் அவர் கை கொடுத்துட்டு போயிருந்தாருன்னா டாஸ்ன்னு அப்ப நாங்களும் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா சக பிளேயர்கள் நாங்க எல்லாருமே கட்டி பிடிச்சி கூட அவங்கள பாராட்டியிருப்போம். ஆனா பாகிஸ்தான் அவங்க அந்த கை கொடுக்கறதுக்கு கூட அவங்க முன் வரல. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பதட்டமான சூழ்நிலை சண்டை இருக்கிறதால அவங்க இந்தியா கிட்ட கை கொடுக்கவே விருப்பப்படலை. அப்படிங்கிறப்ப நாங்களா தேடி போய் எதுக்காக அவங்களுக்கு கை கொடுக்கணும்? அதே போல பாகிஸ்தான் கேப்டன் நாங்க கை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்களை தேடி கை கொடுக்க வந்திருக்காரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா. இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. இதுல பாக்குறப்ப பாகிஸ்தான் கேப்டன் மேட்ச் நடக்கிறப்பையும் அதே போல மீடியா முன்னாடியும் இரட்டிப்பு நிலைப்பாடுல இருக்காரு. இரண்டு இடத்துல வேற வேற விதமா அவர் செயல்படுறாரு. அதனாலதான் இப்ப நாங்க கை கொடுக்க வரல அப்படின்னு தொடர்ந்து எங்க மேல தவறான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுகிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க பாகிஸ்தான் கேப்டன் அவர் தான் இருக்காரு அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ் இந்த விஷயத்தை வெளிப்படையாக இப்ப சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பாக்குறப்ப கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா மேல எந்த பிரச்சனையும் இல்லை, சண்டையாக இருந்தாலும் விளையாட்டு அப்படின்னு வந்துட்டா இந்தியா உண்மையான விளையாட்டு உணர்வோடு தான் விளையாடுவாங்க அப்படிங்கிறத சூரியகுமார் யாதவ் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. ஆனால் பாகிஸ்தான் அவங்க சண்டையாக இருந்தா உண்மையான விளையாட்டு உணர்வோடு விளையாட தயாராக இல்லை அப்படின்னு பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அவர் இருந்திருக்காரு. ஸோ இது இந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் அவர் நிரூபிச்சதால தற்போது பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அவரை தற்போது எல்லாருமே கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இரண்டு நிலைப்பாட்டில் இருந்துக்கிட்டு நம்ம இந்தியா கிட்டேயே பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர்கள் அவங்க விளையாட்டை காட்டின இந்த விஷயத்தை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்க.